இங்க இருக்கிறவனால பேய்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனா, இவன் பேய்கள பார்க்கிறத எப்பயுமே அவாய்ட் பண்ணிட்டே இருந்தான். ஆனா, அவன் எவ்வளவுதான் அவாய்ட் பண்ணாலும், ஒரு நாள் ஒரு பேய நேருக்கு நேர் பார்த்துடுறான். இவன் பார்த்ததுனால அந்த பேய் இவனுக்கு நேரா வந்து நிக்குது. ஆனா, இவன் அந்த பேய பார்க்காத மாதிரி எங்கெங்கோ பார்க்குறான், என்னென்னமோ பண்றான். ஆனா, அந்த பேய் அவன பிடிக்கலான்னு வரும்போது, அந்த பேயோட செவுருலயே ஒண்ணு வைக்கிறான். உடனே அந்த பேய் பயந்து போய் ஓரமா உட்காருது. இப்போ அந்த பேய் அவன்கிட்ட சொல்லுது, "இனிமே நான் உன்கிட்ட வரமாட்டேன். என்னை விட்டுடுடா சாமி" அப்படின்னு. இவனுக்கு பேய்கள் எல்லாம் பார்க்குற சக்தி சின்ன வயசுலயே கிடைச்சிருக்கு. இவனுடைய வாழ்க்கையோட லட்சியமே பெரிய கோடீஸ்வரனா ஆவறது தான். அதனால தான் இவன் இங்க இருக்கிற பேய்களெல்லாம் அடிச்சு விரட்டி அதன் மூலியமா பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கான். இவன் எப்பவுமே ஏமாளியான பேய தான் அடிப்பான். ரொம்ப ஸ்ட்ராங்கான பேய் வந்தா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவான். வீக்கான பேய அடிச்சு சீக்கிரமா பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். இவன் என்னதான் கஷ்டப்பட்டு பல பேய்களை அழித்தாலும் இவனால $1,00,000 மேல சம்பாதிக்க முடியல. இப்போ கோடீஸ்வரனா ஆகுற அவனுடைய கனவு நிறைவேற இன்னும் அதிகமா சம்பாதிக்க வேண்டி இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். இவன் வீட்டுல இருக்கும்போது ஒரு பெரிய கோடீஸ்வரர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இவனுக்கு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க வீட்ல ஒரு பேய் இருக்கு. அந்த பேய விரட்டிட்டா உனக்கு நான் $1,000,000 தரேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே இவனும் ரெடி ஆகி கிளம்புறான். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.